ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற வெங்கல பாத்திரம், அயன் போன் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த விளக்கில் இருக்க ஆயில், எண்ணெய் பிசுலாம் வந்து நம்ம ஒரு டிஷ்யூ இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா அந்த பிசு இல்லாமல் நல்லா பளபளன்னு இருக்கும். யூஸ்வலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பூஜை பொருள் க்ளீன் பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஈஸியாக தோணுச்சுங்க. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 மெத்தட் சொல்ல போகிறேங்க. ஒன்று வந்து கொஞ்சம் டைம் ஆகும், இன்னொன்று வந்து ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு, லெமன் இல்லைனா வினிகர் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிறது எடுத்துக்கலாங்க. புளி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கலாங்க. இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேங்க. அதுதாங்க இந்த லிக்யூட். இந்த லிக்யூட் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுங்க. நான் எப்படின்றத இன்றைக்கி காட்டுறேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே நினைக்க வேண்டாங்க. இது வந்து ஒரு ட்ராப் மட்டும் விடலாம். பாருங்கள், நம்ம கை கூட நான் வைக்கல. எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதாங்க அந்த ஈஸி மெத்தட். நமக்கு வந்து புளிலாம் வச்சு க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்ட உடனே சும்மா நான் ஒரு விரலில் தாங்க தேய்க்கிறேன். இன்னொரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் நான் ஒரு விரலில் தான் சும்மா லைட்டாக இப்படி தேய்க்கிறேன். நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிடலாங்க. வெங்கல பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணாலும் சரிங்க, லாஸ்ட்டாக வந்து ஒரு பிஞ்ச் விபூதி வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இந்த ஈஸி மெத்தட் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.